ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெஃப்டி 50யை பொறுத்த மட்டும் முழுவதுமாக நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸை பயன்படுத்தினாலும் சரி, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பயன்படுத்தினாலும் சரி, இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் சரி, உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இதில் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா பேக் எண்டில் என்ன இருக்குது, ஸோ குளோபல் மார்க்கெட் என்ன, நியூஸ் எப்படி பேஸ் பண்ணி இது எல்லாமே கலந்து தான் நெஃப்டி 50யில் ட்ரேட் எடுக்க போது நீங்கள் பண்ணக்கூடியது. ஏன்னா 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா நெஃப்டி. இந்த ஒரே சார்ட் தான். இதை பார்த்து தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறது, செல் பண்ணுறது, பை பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த சிங்கப்பூர் நெஃப்டியும் இதனுடைய சார்ட்டும் மேஜராக சிமிலராக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் இருந்துச்சு, அது ஒரு சமயத்தில் போயிட்டு இருந்தாலும், அது ஒரு சமயத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தாலும், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டே வந்துருச்சு அப்படின்னா நெஃப்டியில் நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 21,697 இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ட்ரிக்குக்காக சொல்கிறேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்போதுமே இந்த மணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இது 21,700 அப்படின்னு எடுத்துப்போம். கீழே, அதாவது கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி. சரிங்களா? 21,500 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அந்த டேட்டில் கால் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 1ஆம் தேதி. அப்புறம் என்ன பண்ணுங்கள், 21,700 இருக்கா, அதுக்கு அடுத்து புட் ஆப்ஷனோட இந்த மணி. சரிங்களா? 21,900 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் 1ஆம் தேதி புட் ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கால் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் புட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளைண்டாக, சரிங்களா, ஒன்றுமே இல்லை, ஸோ இது ரெண்டுலேயும் நான் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க் பண்ணுறேன், அதனுடைய ஹையே நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ரெண்டுலேயுமே. ஸோ நான் பிளைண்டாகவே என்ன பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிளைண்டாக என்ன பண்ணிட்டேன், மார்னிங் ரெண்டையுமே நான் செல் பண்ணுறேன். அதனுடைய ஹையில் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 258 முடிஞ்சது, பார்த்தீங்கன்னா 201. ஸோ எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 50 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 299 197 வந்திருக்கு. இதில் ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னா 150 பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் பொதுவாக என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன ஆகும், மேலே போகும், புட்டு கீழே இறங்கணும். சரிங்களா? மார்க்கெட் டவுன் ஆகும்போது, இந்த நெஃப்டி டவுன் ஆகும்போது கால் ஆப்ஷன் கீழே போகும், புட் ஆப்ஷன் மேலே போகும். நீங்கள் இப்படி தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணச்ச, சரிங்களா, டைம் தீட்டா இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்று ஒன்றா உங்களுக்கு பீட்டா வேல்யூ இதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க. இது என்ன ஆகுனா டைம் ஆக ஆக வேல்யூஸ், சரிங்களா, ப்ரீமியம் கரைஞ்சிட்டே வரும். இதனால தான் நீங்கள் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஃபஸ்ட்டே இந்த 2 ஆக்ஷனையும் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும், கால் மேலே போகும். இதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணால் ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணணும். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது தப்பாகிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுங்கள். சரிங்களா? இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். எக்ஸ்பைரி டேயில் பிளான் பண்ணி சரியாக பண்ணிங்க, ஒரு 3 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே எடுக்கணும், 3 ஹவர்ஸ் கேண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னுடைய பெஸ்ட்டு சஜஷனே 3 ஹவர்ஸ் கேண்டில் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 ஹவர் கேண்டில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 கேண்டில் வரும். இதில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான பாத்து. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவரை பிரேக் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு இன்னைய டேயில். சரிங்களா? இதில் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை. இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஹியூஜ் ப்ராஃபிட். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம்
எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது பெரிய விஷயமே கிடையாது. இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற, ஏன்னா ப்ரீவியஸாக இதை பற்றி நான் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில விஷயந்தான், குளோபல் மார்க்கெட்டை நீங்கள் செக் பண்ணுறதோ அதனுடைய அப் அண்ட் டவுன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இன்னொன்று கிஃப்ட் நெஃப்டி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இன்னொன்று நம்ம மார்க்கெட் அன்னைய டேயில் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்குன்னு சின்ன சின்ன ஹோம்ஒர்க் இருக்கணும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதுதான். என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே ப்ரீயாகவே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணி வச்சு அதாவது என்ன சொல்ல, முந்தின நாளே இப்போ சாட்டர்டே சண்டே அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேஜராக ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க வச்சுருக்க பெஸ்ட்டு ஸ்டாக்கில் டாப் 10ல் வரச்சு அவங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.